மார்ச் 27 கோல்டோட ஒரு முக்கியமான அப்டேட் தான் இது. நம்ம லாஸ்ட் வீக் வந்து கோல்டு ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 2220 கொடுத்துருந்தோம். நேற்று மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி போல் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுலையும் சரி ஜியோ பாலிட்டிக்ஸ்னாலையும் மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜாக ஒரு பம்ப் ஆச்சு. அரௌண்ட் 2120 2200 வரைக்கும் போச்சு. அண்ட் தென் ஈவினிங் வந்த கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் அந்த நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் அகைன் வந்து ஒரு ஃபால் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸு கீழே, அதாவது சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2124. ஏன் 2124 மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு அங்கே ஒரு கோல்டன் ரேஷியோ ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து அங்கே இருக்குது. அப்படிங்கிறதுனால மார்க்கெட் அந்த இடத்துல இருக்குது. ப்ளஸ் நமக்கு வந்து ட்ரெண்ட் லைனும் அந்த ஜோனில் வந்து சுற்றிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் அந்த ஜோனில் இருக்குது. ஸோ இப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு அப்கமிங் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக் அனலைசிஸ் பண்ண மாதிரி செல் வந்து இப்போ வேலிட் இல்லை. ஸோ செல் கால் யாருமே போக வேண்டாம். மார்க்கெட் கிளியரான ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் வந்து ஒரு புல்லிஷ் ஆக போகுது. ஸோ டெக்னிக்கல்ஸாக மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகலை. ஃபண்டமெண்டலாக ட்ரெண்ட் லைனை மட்டும் பேஸ் பண்ணியே மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு புல்லிஷ் ஆக போகுது. அந்த நேற்று நம்ம வந்து கால்ஸ் கொடுத்துருந்தோம். நிறைய ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ அதோட ரெக்கவர் செட்டப் இன்றைக்கி வந்து நம்மளோட விபி சேனலில் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2178 பை பண்ணுங்க. நம்ம டார்கெட் ப்ரைஸ் வந்து 2240 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கோல்டு வந்து இந்த அளவுக்கு புல்லிஷ் ஆகுமா, இந்த அளவுக்கு ஜோன் போகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் எல்லாமே பாசிபிள் தான். ஸோ மார்க்கெட் வந்து இவ்வளோ ஹைட் ஆயிடுச்சு, அகைன் ஃபால் தான் ஆகணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமே கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அகைன் ஒரு ஹைக்கு மேலே ஹை போக போகுது. ஸ்டாப் லாஸ் குறைஞ்சது வந்து 2160 வச்சுக்கோங்க ஸ்விங் ட்ரேட். அந்த ரெக்கவர் பண்ணுறவங்க 2128 கண்டிப்பாக ஒரு பை எடுக்கலாம். ஒரு 2 to 3 நாளில் இந்த டார்கெட் வந்து ஹிட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே இருக்குது. சரி வாங்க கோல்டோட 4 hour பை சார்ட் ப்ரொஜெக்ஷன் வந்து உங்களுக்கு லைவாகவே போட்டு காமிக்கிறேன். என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு இது வந்து வேலிடாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கால்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ தான் முதல் முறையாக வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த இந்த மாதிரி உங்கள் ட்ரேடிங் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட விபி சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கோல்டு காலை பார்த்துக்கலாம். இனிஷியலாக நம்ம டெலகிராமில் என்ன பை கால் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியராக ஒரு அப் ட்ரெண்டில் பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம லாங் ரேலியாக அதோட சேனல்னு ட்ரா பண்ணிக்கலாம். எந்த சேனல் இருக்குது அப்படிங்கிறத ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பேரலல் லைன் எடுத்தாச்சு. ஸோ இது லோவாக பார்த்தோம் அப்படின்னா 2226. ஸோ இங்கேருந்து ஒரு கனெக்டிங் நோடு போட்டோம் அப்படின்னா மார்க்கெட் அழகாக ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் நம்ம கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஸோ மேபி நம்ம இந்த கனெக்ஷனை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். லோவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோன் 2160 அப்படிங்கிறதுல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இன்னும் இருக்குது. இந்த இடத்த ஒபே பண்ணி மார்க்கெட் மேலே போகுமா போகாதா அப்படிங்கிறது தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2190. நேற்று வந்து மார்க்கெட் இந்த ஜோன் வரைக்கும் போச்சு. 2190 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போயிட்டு 2200 விக்கி விட்டுச்சு. பட் போன ஜோன் இந்த வரைக்கும் போச்சு. ஸோ இதை பிரேக் பண்ணால் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2210. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோனை ஈஸியாக பிரேக் பண்ணி 2240 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிடும் இந்த லெவலுக்கு. அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ட்ரி பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெண்ட் லைன், கரெக்டான ட்ரெண்ட் லைனில் நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம். 2278 நம்ம வந்து பை கால் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா அது லோவான 2166 வைக்கணும். நமக்கு விக்கி விட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்னும் லோவராக 2158 வரை கூட வச்சுக்கலாம். ஸோ நான் எப்போ கால்ஸ் கொடுத்தாலும் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் நீங்கள் மேலே கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் எண்ட் ஆகிற இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அப்போ இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது ரெசிஸ்டன்ஸ் R1 லெவல் பார்த்தோம் அப்படின்னா 2190. அப்போ நம்ம ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து அது ஹையாக இருக்குது. அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் 2240 இந்த ஜோன் போகுமா அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம். பட் என்னோடய ப்ரொஜெக்ஷன் படி இந்த ஜோன் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அடுத்த சப்போர்ட் ப்ளஸ் என்ட்ரி ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2128. இது சப்போர்ட் S1 அண்ட் என்ட்ரி ஜோன். என்ட்ரி ஜோன் வந்து 2178. ஸோ ஸ்டாப் லாஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா அது S1 எடுத்துக்கலாம். அதோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 2160 தான் வைக்கணும். மேபி ஒரு 2 பாயிண்ட் கீழே தள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா நிறையா முறை வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. 2158 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கோம். அண்ட் இது ஒரு ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ என்ன ரீசனால் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் காரணம் வந்து மார்க்கெட் ஒரு
அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு சிங்கிள் லைனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு என்னடா இது இது நம்ம ஒரு சிங்கிள் லைனாக எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு இதில் வந்து கிடச்சிருக்கும். இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பட் டே கேண்டில் இது நமக்கு வந்து எந்த அசெண்டிங் பேட்டர்ன் கிடைக்கல. ஸோ ஓவரால் வந்து அசெண்டிங் பேட்டர்னும் ஃபார்மேஷன் ஆகிருக்கு 1 ஹவரில். ஸோ நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு பை ஆகும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ரீசன். ஸோ ரெண்டாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் சப்போர்ட் ஒபே பண்ணியிருக்கு மார்க்கெட். ஸோ அதை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒபே ட்ரெண்ட் லைன் அண்ட் சப்போர்ட். அதோட ஜோன் பார்த்தோம்னா 2178. ஸோ அங்கே தான் நம்ம வந்து ஒரு பைக்கால் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ என்னோடய ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு புல்லிஷ் ஆக போகுது. அப்போது நம்ம வந்து லாங் போய்க்கலாம். இந்த இடத்துல பை எடுக்க போகிறோம். நம்ம முதல் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2190. ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2240. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து அதோட ஸ்விங் லோவாக நம்ம வந்து 2158 அப்படிங்கிறத வச்சுருக்கோம். இதோட பாத்வே பார்க்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ஹை, அதாவது 2190 அப்படிங்கிற ஹைக்கு போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் இந்த இடத்துல கொடுத்து அகைன் வந்து ஒரு ஆல் டைம் ஹைக்கும் மேலே ஹையாக மார்க்கெட் வந்து போயிடும். ஸோ இதுதான் கோல்டு பொறுத்தளவுக்கு மார்க்கெட் அப்கமிங் 1 அல்லது 2 நாளில் இந்த டார்கெட் வந்து ஹீட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓவரால் ப்ரொஜெக்ஷனை பார்க்கும்போது கோல்டு அகைன் ஒரு பை போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் இதை பேஸ் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஒரு கால் சைடு நம்ம கொடுத்துட்டோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நேற்று நமக்கு ஸ்டாப் லாஸஸ் வந்து நிறைய கால் ஹிட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் 2183 போட்டிருந்தோம். மார்க்கெட் வந்து 2200 அப்படிங்கிற ஜோன் லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ 2 ட்ரேடையுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அதோட ரெக்கவர் செட்டப் தான் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். 2176 ஒரு பை கால் கொடுத்தோம். அது ஆல்ரெடி நமக்கு வந்து 15% ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருக்கு. ரெண்டாவது ட்ரேடை வந்து 2179 கொடுத்துருக்கோம். ஸோ அதோட ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ மேஜர் ரெண்டுக்குமே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 2160 வச்சுக்கலாம். ஸோ நான் அப்டேட் பண்ண சொல்கிற வீடியோவில். அண்ட் தென் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பேச பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸான லாஸஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணுறதுக்கு செட்டப்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளோட விஐபி சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் இன்னும் அக்யூரேட்டாக, இன்னும் பெர்ஃபெக்டாக, இன்னும் பேசிவ் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியாஸ் உண்டோ எல்லா செட்டப்ஸும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். பெட்டர் ஐடியாவோட பெட்டர் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.